அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அன்பு சார்ந்த என் ஜோதிட உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். அயலகத்தில் வாழும், நாடு கடந்து வாழும் என் தாய் தமிழக உறவுகளுக்கும், நான் எந்நாளும் என் நினைவில் சுமந்து கொண்டிருக்கும் தமிழ் ஈழ உறவுகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நம்ம இந்த ஜாதகம் இங்கே நான் பதிவிட்டுள்ளேன். ஒரு ஜாதகத்தை எடுத்த மாத்திரத்தில் இந்த ஜாதகன் வெளிநாட்டில் பிறந்த ஜாதகன் என்று நாம் சொல்ல வேண்டும். நமது மண்ணைச் சேர்ந்த, தாய் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழீழத்தைச் சேர்ந்தவர்கள் அயலகத்தில் பணிபுரிகிறார்கள். அவர்களுடைய உறவுகள் நாம் இங்கே வாழ்கின்றோம். இப்போ அயலகத்தில் வாழ்கின்ற நம் பிள்ளைக்கோ மகனுக்கோ மகளுக்கோ ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த நபர்கள் நம்மிடம் வருகிறார்கள். ஐயா, எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான், பேத்தி பிறந்திருக்கிறாள், ஜாதகம் கணித்துப்பார்கள் என்று சொல்வோம். அவர் பிறந்த தேசம் என்னவென்று கேட்டு அதற்கேற்றால்போல் சூரிய உதயம் கண்டுபிடித்து நாம் பலன் சொல்லுவோம். என் பேரன் என் பேத்தி அயலகத்தில் பிறந்துள்ளான் என்று வந்த வாடிக்கையாளர் சொல்வதற்கு முன்பாக ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஜாதகன் அயலகத்தில் பிறந்தவன், அயலகத்தில் பிறந்த குழந்தை, வெளிநாட்டில் பிறந்த ஜாதகர் என்பதை நாம் சொல்லி பழக வேண்டும். சொல்லும் வகையில் பழக வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த ஜாதகர் அயலகத்தில் பிறந்தவர் என்பதை எடுத்த மாத்திரத்தில் எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகமும் நான் உதாரணத்துக்கு போட உள்ளேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சொன்னால் மட்டும் சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 உதாரண ஜாதகங்கள் 5 உதாரண ஜாதகங்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே எடுத்த காணொளிகளில் நீங்கள் உங்களுடைய அபரிதமான வாழ்த்துக்களையும் அன்பையும் என் மீது தெளித்திருந்தீர்கள். அது என்னை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நான் அழகாக நிறுத்தி வகுப்பெடுப்பதாக உங்களுடைய வாழ்த்து செய்திகள் என்னை மகிழ்வித்தன. அந்த பெயரை நான் மீண்டும் இந்த மாதிரி உதாரண ஜாதகம் போடும்போது நிலைநாட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனக்கு வகுப்பு எடுப்பது என்பது மாணவர்களுக்கு புரியும்படி வகுப்பு எடுக்க வேண்டும் என்பதில் நான் சிறு பிள்ளைகளிலேருந்தே அதை உணர்வை புரிந்தவன் நான். அதனால் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை நான் மிக எளிமையாக, இந்த ஜாதகர் வெளிநாட்டில் பிறந்த ஜாதகர், ஒரு நபர் கொண்டு வர ஜாதகத்தை பார்த்தவுடன் எப்படி வெளிநாட்டில் பிறந்த குழந்தை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், இதை நான் சொல்லப் போகிறேன். இது ஒரு முதல் உதாரண ஜாதகம். இன்னொரு ஜாதகம் வைத்திருக்கிறேன். 2 ஜாதகங்களையும் நான் விளக்குகிறேன். பொறுமையாக கடைசி வரையும் காணொளியை பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்வது புரியும் வகையில் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் இந்த காணொளியில் கமெண்ட்ஸ் வாயிலாக நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ இந்த ஜாதகர் விஷயத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா உங்ககிட்ட இந்த விதிமுறைகளை நான் விளக்கினதுக்கப்புறம், இந்த 2 உதாரண ஜாதகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், கண்டிப்பாக நம்மளுடைய தமிழர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க நம்மகிட்ட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு 5 ஜாதகம் 10 ஜாதகங்கள் உதாரண ஜாதகங்களை தனியாக ஒரு நோட்டில் குறித்து கொள்ளுங்கள். நான் சொன்ன விதிமுறைகள் அதுக்கு ஒத்து வருகிறதா என்று பாருங்கள். அதை அப்படியே மேலும் மேலும் மனப்பாடம் செய்து எடுத்த மாத்திரத்தில் இந்த ஜாதகன் அயலகத்தில் பிறந்தவன், வெளிநாட்டில் பிறந்தவன் என்று சொல்வதளவுக்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு கட்டாயமாக நான் சொன்ன ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணித்தான் ஆக வேண்டும். பண்ணிவிட்டால் எடுத்த மாத்திரத்தில் நாம் சொல்ல முடியும். சொல்லி நாம் அதை வாடிக்கையாளரை மகிழ்விக்க முடியும். நம்முடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். சரி, ஜாதகத்துக்கு போவோம்.
இந்த ஜாதகர் அயலகத்தில் பிறந்தார் என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதற்கு சில விதிகளை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நேரம் இருப்பவர்கள் குறித்து வைத்துக்கொள்க, அல்லது காணொளியை மீண்டும் மீண்டும் பார்த்து அந்த விதிகளை குறித்து வைத்துக்கொள்க. ஒரு ஜாதகர் அயலகத்தில் பிறந்தார், வெளிநாட்டில் பிறந்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அந்த லக்கணம், அவருடைய லக்கணம் என்பது நீர் ராசியில் அமைந்திருக்க வேண்டும். இது முதல் விதி. ஒரு லக்கணம் நீர் ராசியில் அமைந்திருக்க வேண்டும், அது முதல் விதி. ரெண்டாவது, லக்கண புள்ளி, லக்கணம் அமைந்த அந்த நீர்ராசியில் லக்கணம் அமைந்த புள்ளி ஒரு நீர்ராசி கிரகத்தின் சாரத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த சாரம் கொடுத்த நீர்ராசி அதிபதி நீர்ராசியில் அமர வேண்டும். அடுத்து 3 கிரகங்கள் நீர் ராசியில் அமர வேண்டும். இவ்வளோதான் விதி. மீண்டும் சொல்கின்றேன், லக்கணம் நீர் ராசியில் அமைய வேண்டும். லக்கண புள்ளி அமைந்த நட்சத்திர அதிபதி நீர்ராசி அதிபதியாக இருக்க வேண்டும். அந்த லக்கண புள்ளி கொடுத்த நீர்ராசி அதிபதி நீர்ராசியில் அமர வேண்டும். மேலும் 3 கிரகங்கள் நீர்ராசியில் இருக்க வேண்டும். இந்த விதி இருந்தால் அந்த ஜாதகர் அயலகத்தில் பிறந்தவர் என்பதை தெளிவாக கண்டுபிடித்து விடலாம். இதுவரை யாரும் சொல்லித்தராத விதி இது. அதனால் இதை மேலும் மேலும் நாம் பலப்படுத்தி கொள்ள நம்மிடம் ஒரு வாடிக்கையாளரும் அந்த அயல்நாட்டில் பிறந்தவருடைய ஜாதகத்தை, ஒரு 10 ஜாதகத்தை நாம் தனியாக எடுத்து வைத்து கொண்டு ஓய்வாக இருக்கும்போது இதை ஹோம்ஒர்க் செய்து பழக வேண்டும். பழகிவிட்டால் மிக மிக எளிதாக எடுத்த மாத்திரத்தில் நாம் சொல்ல முடியும். சரி, இந்த ஜாதகத்துக்கு போவோம். இந்த ஜாதகர் மகர லக்கணம், இது நீர் ராசி. மகர லக்கணம் நீர் ராசி. இந்த மகர லக்கணத்தில் இந்த லக்கண புள்ளி அமைந்தது பார்த்திங்கன்னா திருவோணம் 4ஆம் பாதம். நான் அம்சத்தை பக்கவாட்டில் கொடுத்துருக்கேன். போர்டு அகலம் பத்தாதனால நான் பக்கவாட்டில் கொடுத்துருக்கேன். இந்த லக்கணம் அமைந்தது திருவோணம் 4ஆம் பாதம். அப்போ லக்கணம் ஒரு நீர்ராசியில் அமைந்து விட்டது. லக்கண புள்ளிக்கு சாரம் கொடுத்த சந்திரன் ஒரு நீர்ராசி அதிபதி. அந்த சந்திரன் நீர்ராசியில் அமர்ந்து விட்டார். முதலிலே அவர் வெளிநாட்டுக்காரர் என்பது தெரிந்து விடுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 3 கிரகங்கள் நீர்ராசியில் இருக்க வேண்டுமல்லவா? சூரியன் நீர்ராசியில் உள்ளார், புதன் நீர்ராசியில் உள்ளார். இந்த 2 கிரகங்களில் சூரியன் சந்திரனுடைய சாரம், சந்திரனுடைய சாரம் திருவோணம் 3ஆம் பாதம், புதன் திருவோணம் 4ஆம் பாதம். 2 கிரகங்கள் நீர்ராசிக்குள் வந்துவிட்டன. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு. இந்த ராகு சந்திரனுடைய சாரத்தில் உள்ளார், அஸ்தம் 4ஆம் பாதம். அந்த ராகுக்கு சாரம் கொடுத்த சந்திரன் நீர்ராசியில் உள்ளார். சரி, அடுத்தது கேது புதன் சாரம், அதாவது ரேவதி 2ஆம் பாதம். அந்த புதன் நீர் ராசியில், அந்த புதன் பெற்ற சந்திரன் நீர் ராசியில், அவர் அம்சத்தில் நீர் ராசியில். புரியுங்களா? இப்போ லக்கணம் அமைந்த புள்ளி, லக்கணத்தில் உள்ள 3 கிரகங்கள் எல்லாமே நீர் ராசியோட தொடர்பு வந்துவிட்டது. அதனால் இவர் அயலகத்தில் பிறந்தவர், வெளிநாட்டில் பிறந்தவர் என்பது உறுதியாகி விடுகிறது. நீங்கள் இந்த ஜாதகத்தில் சனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுக்கரன் எடுத்துக்கிட்டாலும், செவ்வாயை எடுத்துக்கொண்டாலும், குருவை எடுத்துக்கொண்டாலும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீர் ராசியோட தொடர்பு வரும். அது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ லக்னாதிபதி சனி மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உள்ளார். அந்த மூல நட்சத்திரத்தின் அதிபதி நீர் ராசியில் உள்ளார். அவர் பெற்ற சாரநாதன் புதன் நீர் ராசியில் உள்ளார். முடிஞ்சு போச்சா சனிக்கு? அடுத்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்கிட்ட போகும். இந்த செவ்வாய் பெற்ற சாரம், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய சாரம். கார்த்திகை 3ஆம் பாதத்தில் உள்ளார். அந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த சூரியன் நீர் ராசியில், அந்த சூரியன் சந்திரன் சாரத்தில், சந்திரன் நீர் ராசியில். இப்படி நீங்கள் லக்கண புள்ளியிலிருந்து, சூரியன்லேருந்து, புதன்லேருந்து, சந்திரன்லேருந்து எல்லாம் ஆய்வு பண்ணி நீங்கள் வரிசையாக என்ன மாதிரி ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீர் ராசியோட தொடர்புடையதாக வரும். எனவே இந்த ஜாதகர் அயலகத்தில் வாழ்ந்தவர்.
இவ்வளவு ஆய்வு தேவையில்லை என்றாலும் கூட நான் சொன்ன அந்த 3 விதிகள் மிக முக்கியமானவை. லக்கணம் சரராசியில், லக்கண புள்ளி சரராசி கிரகத்தில், அவை சரராசியில், 3 கிரகங்கள் நீர் ராசியில். அவ்வளோதான், இதுதான் விதி. நீங்கள் அடுத்த ஜாதகத்தை நம்ம போடுறோம். இந்த ஒரு உதாரணம் பத்தாது, இன்னொரு உதாரண ஜாதகத்தை போகிறேன், அதையும் பாருங்கள். அடுத்த உதாரண ஜாதகத்துக்கு இப்போ போவோம். இப்போ 2வது உதாரண ஜாதகம் இது. 25/7/1969 9:58 PM இரவு. இது ரயில்வே டைமில் போட்டிருக்கு. 21:58. இவர் கொழும்பில் பிறந்தவர். பொதுவாக இதில் நான் அம்சம் கொடுக்கல. நம்ம அந்த விதிமுறைகள் பொருந்தி வருதா, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதனை ஞாபகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற முயற்சி தான் இது. அதனால் அம்சம் தேவையில்லை, நீங்கள் என்ன பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு லக்னம் நீர் ராசியில் அமைந்திருக்க வேண்டும். இது மீன லக்கணம் நீர் ராசியில் அமைந்து விட்டது. இந்த நீர் ராசியில் அமைந்து விட்டது. இந்த லக்கண புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம். ராகுவும் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் அந்த ஜாதகத்தில் உள்ளது. அப்போ லக்கணம் நீர் ராசி, லக்கண புள்ளி ஒரு நீர்ராசி அதிபதியின் சாரம். ராகுவும் நீர்ராசியோட அந்த குருவோட சாரம். குரு நீர்ராசிக்கு அதிபதி, மீன லக்கணம் நீர்ராசி. அப்போ அது சரியாக வந்துருச்சு. நம்ம அடுத்து மேலும் 3 கிரகங்கள் நீர்ராசியில் இருக்கான்னு பார்க்குறோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே சூரியனும் புதனும் நீர்ராசியில் இருக்காங்க, சந்திரனும் செவ்வாயும் நீர்ராசியில் இருக்காங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பெற்றது புதன் சாரம், அந்த புதன் நீர் ராசியில். செவ்வாய் பெற்றது சனி சாரம், சனி பெற்றது சுக்கிரன் சாரம், சுக்கிரன் பெற்றது செவ்வாய் சாரம், அந்த செவ்வாய் நீர் ராசியில். எனவே லக்கண புள்ளி லக்கணம் நீர்ராசி, லக்கணம் பெற்ற புள்ளி ஒரு நீர்ராசி அதிபதியின் இது 3 கிரகங்கள் நீர் ராசியில் உள்ளன. அதனால் இந்த ஜாதகரும் வெளிநாட்டில் பிறந்தவர், இலங்கை கொழும்புவில் பிறந்தவர். எனவே இப்படி சில உதாரணங்களை வைத்து நீங்கள் ஒரு சில ஜாதகங்களை சேகரித்து நான் சொன்ன அந்த விதிகளை ஒப்பிட்டு ஒரு 10 ஜாதகங்களோடு பழகி கொள்ளுங்கள். அது பலன் சொல்வதற்கு உங்கள் எளிதாகிவிடும். வரும் வாடிக்கையாளருக்கு நாம் திருப்திகரமாக பலன் சொல்ல முடியும் என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.